நம்மளை உடல் அளவுலையும் மனசளவுலையும் பண்படுத்தக்கூடிய ஒரு அருமையான மார்க்கம் தான் இந்த ரமலான் மாதம். இந்த ரமலான் மாதத்தில் மனசளவில் நிறைய பேர் பக்குவப்பட்டாலும் உடல் அளவில் பார்க்கும்போது நிறைய பேர் ரொம்ப டயர்டாக ரொம்ப சோர்வாக ஃபீல் பண்ணுவாங்க. நாள் பூரா எனர்ஜி லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆவாங்க. அதே மாதிரி ரொம்ப டீஹைட்ரேஷனால் உடல் ரொம்ப சோர்ந்து போய் ஸ்கின்னில் சுருக்கங்கள் உதடெலாம் வெடிப்பு இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஏற்படுறதை நம்மளே கண்கூட பார்த்துருப்போம். அதோட முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரமலான் மாதத்தில் நிறைய பேரோடைய எடைகள் கம்மியாகும். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா மசில் மாஸ் தான் கம்மியாகும். உடம்புலோட கொழுப்போட அளவு அதே தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் கொழுப்பு ஜாஸ்தியாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த ரம்ஜான் மாதத்தில் அதிகமாகவே தொப்பை வெளியே தெரிய ஆரம்பிக்கும். இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த ரமலான் மாதத்தில் கரெக்டான முறையில் நம்மளுடைய உணவுகளை நம்ம சரியான முறையில் எடுத்துக்காமல் இருக்கிறது தான். அதாவது நம்ம காலையில் சகர் நேரத்தில் சாப்பிட்றோம், அடுத்து நம்ம நோம்பு திறந்ததுக்கப்புறம் சாப்பிட்றோம். இந்த ரமலான் மாதத்தில் நம்ம நைட்டில் இருந்து காலையில் வரைக்கும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவை கரெக்டான முறையில் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம மற்ற நாளில் இருக்கிற மாதிரியே ரமலான் மாதத்துலேயும் நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக எனர்ஜெட்டிக்காக நம்மளுடைய பாடியோட ஹெல்த்தை ரொம்ப ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலாம். நாள் ஃபுல்லாக நம்மளுடைய எனர்ஜி லெவல் குறையாமல் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு நம்ம உணவுகளில் நம்ம செய்ய வேண்டிய மாற்றங்கள் என்னென்ன, ரமலான் மாதத்தில் நம்ம சாப்பிட வேண்டிய கரெக்டான உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரமலான் மாதத்தில் நம்மளுடைய மீல்ஸை பிளான் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 13 மணி நேரத்துக்கு மேலே நம்ம எதையுமே சாப்பிடாமல் எதுவுமே குடிக்காமல் இருக்கிறதுனால, அதுவும் நம்ம நாள் பூரா ஆக்டிவாக இருக்கிறதுனால நமக்கு இந்த டயர்ட்னஸ், சோர்வு, டீஹைட்ரேஷன் இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம நாள் பூரா ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் இதுவே நம்மளுடைய சாப்பாடை நம்ம கரெக்டான முறையில் பிளான் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம மற்ற நாளில் இருக்கிற மாதிரியே இந்த ரமலான் மாதம் முழுசும் நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக, ரொம்ப ஆக்டிவாக, ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்க முடியும். அதுக்கு நம்ம சாப்பாட்டில் செய்ய வேண்டிய சின்ன சின்ன மாற்றங்கள் என்னென்ன, நம்ம சகர் சாப்பாட்டிலேருந்து ஆரம்பிச்சிருவோம். நம்ம காலையில் சாப்பிடக்கூடிய இந்த உணவு தான் அன்றைக்கி நாள் பூரா நமக்கு எனர்ஜி கொடுக்கறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த காலை உணவு நம்ம கரெக்டான முறையில் பிளான் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இந்த காலை உணவில் நம்ம வழக்கமாக நம்மளுடைய சாப்பாட்டில் கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன் அண்ட் ஃபேட் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லா வீடியோலையுமே சொல்லியிருக்கோம். அதிலே குறிப்பாக சகர் நேரத்தில் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுடைய கார்போஹைட்ரேட்ஸ் சிம்பிள் கார்ப்ஸாக இருக்காமல் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸாக இருக்குதா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுங்கள். சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, நம்ம நார்மலான வெள்ளை அரிசி சோறு சாப்பிட்ற மாதிரிங்களேன். அதே மாதிரி நம்மளுடைய நார்மலாக கோதுமையில் நம்ம செய்யக்கூடிய பலகாரங்கள், அதாவது கோதுமை தோசை அல்லது கோதுமை ரொட்டி, சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்குது பாருங்களேன். இது எல்லாமே சிம்பிள் கார்ப்ஸ். சிம்பிள் கார்ப்ஸ் நம்ம உடம்புல சீக்கிரமாகவே டைஜஸ்ட் ஆகிரும். அதாவது கார்போஹைட்ரேட்ஸ் குறைஞ்சபட்சம் அரை மணி நேரத்துலேருந்து அதிகபட்சம் 2 மணி நேரத்துக்குள்ளே டைஜஸ்ட் ஆகிரும். ஸோ நம்ம நார்மலான அரிசி அப்புறம் கோதுமையில் செஞ்ச உணவுகளை சாப்பிட்டோம் அப்படின்னா அது நம்ம காலை நேரத்துலேயே சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிறதுனால பகல் நேரத்தில் நம்மளுடைய எனர்ஜி ரிசர்வ் ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா சாயந்தர நேரத்தில் நமக்கு சீக்கிரமாக பசிக்க ஆரம்பிக்கும். நம்ம ரொம்ப டயர்டாக எனர்ஜி கம்மியாக ஃபீல் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி சாதா அரிசி அப்புறம் கோதுமை உணவுகளுக்கு பதிலாக நம்ம கருப்பு அரிசி அல்லது ப்ரௌன் ரைஸ் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது கருப்பு கவுனி அரிசி, காட்டு யானம் அரிசி, மாப்பிள்ளச்சம்பா அரிசி, இந்த மாதிரி வெள்ளையாக இல்லாமல் பழுப்பு நிறத்தில் கருப்பு நிறத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி அரிசிகளை நம்ம எடுக்கும்போது இந்த அரிசியில் காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ் இருக்குது. அதாவது இந்த அரிசிக்கு மேலே இருக்கக்கூடிய லேயரை நம்ம நீக்காமல் சாப்பிட்றதுனால அரிசியோடு சேர்ந்து நமக்கு ஃபைபரும் உடம்புல நிறையா கிடைக்கும். அப்படி ஃபைபர் நம்ம உடம்புல சேர்ந்துச்சுன்னா நம்மளுடைய டைஜஷன் ப்ராசஸ் சீக்கிரமாக நடக்காமல் கொஞ்சம் டிலேவாக நடக்கும். அதாவது இந்த அரை மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்தில் சிம்பிள் கார்ப்ஸ் டைஜஸ்ட் ஆகுதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இதுவே நம்ம காம்ப்ளெக்ஸ் கார்ப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 4லேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் ஆகும் இந்த கார்போஹைட்ரேட்ஸ் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு. ஸோ நம்மளுடைய டைஜஷன் ப்ராசஸ் ஸ்லோவாக நடக்கிறதுனால நாள் பூரா நமக்கு அது ஒரு சஸ்டெயின்டு எனர்ஜியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம சாதா அரிசியில் செஞ்ச உணவுகளை சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ப்ரௌன் ரைஸ், பிளாக் ரைஸில் செஞ்ச உணவுகளை சாப்பிடும்போது நம்மளுடைய எனர்ஜி லெவல் நாள் பூரா ஜாஸ்தியாக இருக்கும். ரெண்டாவது, உங்களுடைய காலை உணவில் ப்ரோட்டீன் கண்டென்ட் கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா பொதுவாகவே ப்ரோட்டீன் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நீங்களே பல நேரங்களில் ஃபீல் பண்ணியிருக்கலாம், 2 அவிச்ச முட்டை சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு 5-6 மணி நேரத்துக்கு உங்களுக்கு பசியை எடுக்காது. காரணம், அவிச்ச முட்டையில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் நமக்கு சஸ்டெயின்டு எனர்ஜியை ரொம்ப நேரத்துக்கு தர்றதுக்கு அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ காலை உணவில் அதிகப்படியாக ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு 4-5 அவிச்ச முட்டை சாப்பிட்லாம். அல்லது சிக்கனை நீங்கள் ஃப்ரைனா டீப் ஃப்ரை இல்லாமல் ஷாலோ ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். இல்லை தந்தூரி மாதிரி உங்களால் சாப்பிட முடிஞ்சு அப்படின்னா அது இன்னமும் பெட்டர். ஸோ எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஆயில் கம்மியாக சிக்கன், மீன், முட்டை இந்த மாதிரி அதிகமாக ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு நாள் பூரா சஸ்டெயின்ட் எனர்ஜியை கொடுக்கறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நோன்பு வைக்கக்கூடிய அந்த பகல் பொழுதில் நமக்கு கண்டினியூஸாக எனர்ஜி கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி ப்ரோட்டீன் சோர்ஸஸை நம்ம சகர் நேரத்தில் சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். மூணாவது, நம்ம உடம்புக்கு ஃபேட் ரொம்ப முக்கியம்.
ஆனால் இந்த ஃபேட்டில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அது நமக்கு வரக்கூடிய சோர்ஸில் தான் பிரச்சனையே தவிர ஃபேட் வந்து நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. நம்ம வந்து எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி பொரிச்ச பலகாரங்கள் சாப்பிட்றோன்னு வைங்க, அந்த எண்ணெயிலேருந்து வரக்கூடிய ஃபேட்டு தான் நமக்கு கெடுதியே தவிர ஃபேட் வந்து ஜென்ரலாகவே உடம்புக்கு நல்லது. ஏன்னா ஃபேட் இருந்தால் தான் நம்மளோட பிரெயின் வந்து ஆக்டிவாக வந்து செயல்படும். ஸோ நம்மளுடைய அந்த ஃபேட்டோட தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு கை அளவுக்கு, ஒரு கை அப்படின்னா வந்து கையை ஓப்பன் பண்ணி எடுக்காதீங்க, கையை க்ளோஸ் பண்ணும்போது கைக்கு உள்ள எவ்வளோ இடம் இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஃபேட்ஸ் எடுத்துக்கணும். அந்த ஃபேட் சோர்சஸ் வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னா, பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட் அல்லது நிலக்கடலை, இந்த மாதிரி நட்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபேட் வந்து ரொம்ப ரொம்ப நம்ம உடம்புக்கு நல்லது. நாள் பூரா நம்மளுடைய பசியை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கும் நம்மளுடைய மூளையை வந்து ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கும் இந்த ஃபேட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் சொல்ல இந்த 5 நட்ஸில் நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கலாம், அல்லது இந்த 5ஐயும் கலந்து கூட எடுத்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து. ஆனால் சகர் நேரத்தில் கண்டிப்பாக இந்த நட்ஸ் சாப்பிட்றது வந்து என்றைக்குமே மறந்துடாதீங்க. 4வது, நம்ம அன்றைக்கி நாள் பூரா வந்து தண்ணியே குடிக்காமல் இருக்க போகிறது காரணத்தினால சகர் நேரத்தில் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கிறத விட ஜாஸ்தியாக நம்ம வந்து இந்த நீர் சத்து உள்ள பழங்கள், குறிப்பாக இந்த வாட்டர்மெலன் மாதிரியான பழங்கள் சாப்பிட்றது நமக்கு நாள் பூரா வந்து நம்மளை ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தண்ணியவே நம்ம வெறும் தண்ணியாக குடிக்காமல் இந்த சப்ஜா விதையை தண்ணியில் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அந்த தண்ணியை குடித்தோம் அப்படின்னா அது வந்து நம்மளோட நாள் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் கூலாக வச்சுருக்கும். ஸோ இந்த வெயில்னால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். 5வது, சகர் நேரத்தில் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து கேஃபைன். கேஃபைன்னு பார்க்கும்போது சில பேருக்கு வந்து சாப்பிட்ட உடனே இந்த கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி ஏதாவது ஒன்று குடிப்பாங்க, அதுலேயும் வந்து கேஃபைனேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிப்பாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா சகர் நேரத்தில் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு காஃபி குடிக்கிறது வழக்கமாக வச்சுருப்பாங்க. காஃபிலையும் கேஃபைன் இருக்குது. இந்த மாதிரி கேஃபினேட்டட் ட்ரிங்க்ஸ் இருக்குது பாருங்கள், கோக்கு, பெப்சி, இந்த மாதிரி ஐட்டங்கள்லேயும் வந்து கேஃபைன் இருக்குது. கேஃபைனில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்ம பாடியை வந்து கேஃபைன் ரொம்ப சீக்கிரமாகவே டீஹைட்ரேட் பண்ணி விட்டுரும். ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீர்ச்சத்து எல்லாத்தையுமே ரொம்ப அதிகமாக, அதாவது ஒரு மணி நேரம் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஃபைன் வந்து நம்ம உடம்புலேருந்து வெளியே தள்ளிடும். ஏற்கனவே நம்ம நாள் பூரா தண்ணி குடிக்காமல் இருக்கிற சூழ்நிலையில் நம்ம இந்த மாதிரி காலை நேரத்தில் கேஃபைன் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு அதிகாலை நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்து எல்லாமே வெளியே போயிடும். ஸோ அன்றைக்கி நாள் பூரா பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப வந்து டயர்டாக ஒரு ட்ரைனஸாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ காலை நேரத்தில் கேஃபைன் சாப்பிட்றது வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்து இப்போ இஃப்தாருக்கு வருவோம். நம்ம காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடாமல் எதுவுமே குடிக்காமல் இருப்போம். ஸோ நம்ம கண்ணு முன்னாடி என்னென்ன கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே சாப்பிட்றணும் அப்படின்னு ஒரு ஃபீலிங் தான் நேச்சுரலாகவே எல்லாருக்குமே வரும். ஆனால் நம்ம நோம்பு திறந்தோடனே நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நம்மளுடைய உடம்பு வந்து ரொம்ப டைரெக்டாகவே இம்பாக்ட் பண்ணும். காரணம், நம்ம நாள் பூரா எதுவுமே சாப்பிடாமல் இருக்க காரணத்தினால நம்ம சாப்பிடக்கூடிய எல்லாத்தையும் வந்து நம்ம உடம்பு வந்து சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கும். அப்படி நேரத்தில் நம்ம உடம்புக்கு கரெக்டான இன்புட்டை கொடுத்தோம் அப்படின்னா தான் அது நமக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான செயல் அமையும். அப்படி இல்லாமல் நோம்பு திறக்கிற நேரத்தில் நம்ம வந்து அன்வான்டான ஐட்டம்ஸ் எதையாவது சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து அதிகப்படியான கொழுப்பை தான் அது வந்து சேர்த்து வைக்க ஆரம்பிக்கும். ஸோ நோம்பு திறக்கிற நேரத்தில் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு, நோம்பு திறக்கும்போது பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு தண்ணி குடித்து உங்களோட நோம்பு தரங்க. ஏன்னா பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய சுக்ரோஸ் நம்ம காலையிலேருந்து நமக்கு எனர்ஜி எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கோ அந்த எனர்ஜி வந்து ரிப்ளனிஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம தண்ணி குடிக்கிறதுனால நம்ம உடம்பு எந்த அளவுக்கு டீஹைட்ரேட் ஆகிருக்கோ அந்த வாட்டரை வந்து திருப்பி ரிப்ளனிஷ் பண்ணுறதுக்கு இந்த தண்ணி வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த தண்ணியை வந்து வெறும் தண்ணியாக குடிக்காமல் இந்த தண்ணியிலே கொஞ்சம் எலக்ட்ரால் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, எலக்ட்ரால், எனர்ஜால், இந்த மாதிரி எலக்ட்ரோலைட்ஸ் பவுடரை கலந்து நம்ம சாப்பிடும்போது நமக்கு காலையிலேருந்து எந்த அளவுக்கு உடம்புல வந்து சால்ட் வந்து நம்ம உடம்புல வேர்வை மூலியமாக வந்து வெளியேறி இருக்கோ அந்த சால்ட் எல்லாத்தையும் வந்து நம்ம உடம்புல திருப்பி சேர்க்கறதுக்கு இந்த தண்ணி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம உடம்புல வந்து சால்ட் உள்ளே போச்சு அப்படின்னாலே நம்மளுடைய மசில்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக இயங்க ஆரம்பிச்சிடும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம நோம்பு திறந்த உடனே வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ பேரிச்சம்பழம் ப்ளஸ் நார்மல் வாட்டருக்கு பதிலாக இந்த எலக்ட்ரால் வாட்டர் நீங்கள் வந்து சாயந்தரம் நோம்பு திறந்தோடனே குடிச்சு பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு புத்துணர்ச்சியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அடுத்து, நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா வழக்கமாகவே நோம்பு திறந்த உடனே வந்து நோம்பு கஞ்சி கொடுப்பாங்க எல்லா பள்ளிவாசல்லையும். நோம்பு கஞ்சி வந்து ஒரு அற்புதமான உணவுங்க. ஏன்னா அதில் வந்து இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி, பருப்பு, அரிசி இப்படி எல்லாமே வந்து சேர்ந்து கலந்து அதுவும் நல்லா கொதிக்க விட்டு நல்லா நொறுங்கி உடஞ்சி அது சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ஏதுவான ஸ்டேஜில் இருக்கிறதுனால நோம்பு கஞ்சி குடிக்கிறது நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப இதமாக இருக்கும். நம்ம குடலுக்கு வந்து நிறைய வேலை கொடுக்காம நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான உணவு தான் இந்த நோம்பு கஞ்சி. ஆனால் இந்த நோம்பு கஞ்சி குடிக்கிறதுல பிரச்சனை எங்கே வருது தெரியுமா? இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம தொட்டுக்கிறோம் பாருங்கள், வடை, பஜ்ஜி, போண்டா, சிக்கன் கட்லெட்டு, லொட்டு லொசுக்கு, சமோசா, அது இதுன்னு சாப்பிட்றோம் பாருங்கள். இது எல்லாம் தான் நமக்கு வந்து பிரச்சனைகளுக்கான முழு காரணமே. ஸோ நீங்கள் நோம்பு கஞ்சி மட்டும் குடிச்சிங்க அப்படின்னா அது மட்டுமே நமக்கு போதுமானது. நம்ம காலையிலேருந்து என்னென்ன சத்தெல்லாம் நம்ம உடம்புக்கு வந்து சேர்க்காமல் இருந்தோமோ அது எல்லாத்தையும் தரக்கூடிய ஒரு அருமையான பேலன்ஸ்டான உணவு தான் இந்த நோம்பு கஞ்சி. ஸோ நம்ம நோம்பு திறந்த உடனே தண்ணியும் பேரிச்சம்பழத்தையும் சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த நோம்பு கஞ்சி மட்டுமே குடித்தா போதும். நோம்பு கஞ்சிக்கு தொட்டுக்கிறதுக்கு புதினா சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அதுவே போதும்.
தயவு செஞ்சு நோன்பு திறக்கிற நேரத்தில் இந்த மாதிரி எண்ணெயில் முங்கி பொரிச்ச பலகாரங்களை வந்து சாப்பிட்றத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த எண்ணெய் பலகாரங்கள் இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து அப்படியே கொழுப்பாக மாதிரி நமக்கு வந்து நோன்பு நேரத்தில் நம்ம மசில் லாஸ் ஆகிறதுக்கும், நம்ம உடம்புல வந்து தொப்பை ஜாஸ்தி ஆகிறதுக்கும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃபேட் கண்டென்ட் ஜாஸ்தி ஆகிறதுக்கும் மிகப்பெரிய காரணியாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி பொரிச்ச எண்ணெய் பலகாரங்களை குறிப்பாக நோன்பு நேரத்தில் முழுக்க அவாய்ட் பண்ணிடுங்க. நோன்பு கஞ்சி மட்டும் குடிங்க. நைட்டில் உங்களுக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து புரோட்டீன் நிறையா இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்லாம். அதே மாதிரி கீரை உணவுகளை வந்து நீங்கள் நிறையா சேர்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து புரோட்டீன் கண்டினியூஸான எனர்ஜி கொடுக்கும். காலையிலேருந்து நமக்கு ஏதாவது ஒரு மசில் லாஸ் ஆயிருந்தால் கூட அந்த மசிலை ரிப்பேர் பண்ணுறதுக்கும் அந்த மசிலை ரீபில்ட் பண்ணுறதுக்கும் புரோட்டீன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம உடம்புல எந்த அளவுக்கு நார்ச்சத்து சேருதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய டைஜஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியாக நடக்கும். ஸோ காலையிலேருந்து நம்ம எதுவுமே சாப்பிடாம இருந்து நைட்டு நம்ம உடனே சாப்பிட ஆரம்பிக்கிறதுனால நம்ம குடலுக்கு வந்து நம்ம அதிகப்படியான வேலையை கொடுக்குறோம். அப்படி நேரங்களில் நம்ம வந்து நார்ச்சத்தான உணவை கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிறது நம்ம குடலை வந்து ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் நைட்டு சாப்பிடும்போது அதிகப்படியான புரோட்டீன் அண்ட் அதிகப்படியான நார்ச்சத்து உள்ள உணவுகளை வந்து உணவில் சேர்க்கறத எப்போவுமே ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி நைட்லேருந்து காலையில் மறுபடியும் சகர் வைக்கிற வரைக்கும் உங்களால் எவ்வளோ தண்ணி அதிகமாக குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணி குடிங்க. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு வாட்டரை வந்து நைட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோமோ அதுதான் நமக்கு அடுத்த நாள் வந்து நம்மளுடைய பகல் ஃபுல்லாக வந்து நமக்கு வாட்டர் நம்ம உடம்புல சப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதிகப்படியான தண்ணி குடித்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த தண்ணியவே வெறும் தண்ணியாக குடிக்கிறதுக்கு பதிலாக நன்னாரி வேரை வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை ஆற வச்சு அந்த தண்ணியை குடித்தோம் அப்படின்னா நமக்கு தண்ணியோடு சேர்ந்து நம்ம உடலில் குளிர்ச்சியாக வைக்கிறதுக்கு இந்த நன்னாரி வேர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நன்னாரி குடிக்கிறது நல்லது அப்படின்னு நினச்சிட்டு நன்னாரி சர்பத்துன்னு பாட்டிலில் விற்கிறாங்க பாருங்கள், அதை தயவு செஞ்சு வாங்கி குடிச்சிடாதீங்க. ஏன்னா அதில் வந்து ஒரு 5% கூட நன்னாரி வேரோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்காது. 95% வந்து முழுக்க அதில் வந்து சுகர் சிரப் தான் இருக்கும். ஸோ நன்னாரி சர்பத் சாப்பிட்றது மூலியமாக உங்கள் உடம்புக்கு வந்து நன்னாரியோட பலன்கள் கிடைக்குதோ இல்லையோ, கண்டிப்பாக அளவுக்கு அதிகமான சுகர் சாப்பிட்டதுனால உங்கள் உடம்புக்கு டயபெட்டிஸ் வர்றது வந்து நிச்சயம். ஸோ நன்னாரியோட எஃபெக்ட் உங்களுக்கு முழுசாக கிடைக்கணும் அப்படின்னா நன்னாரி வேரை வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் வாங்கி அதுகளை கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து ஆற வச்சு நீங்கள் குடிங்க. இப்படி நன்னாரி வேர் கலந்த தண்ணியை குடிச்சு பாருங்களேன், அடுத்த நாள் நீங்கள் எந்தளவுக்கு எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நினச்சி பார்க்கும்போது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். குடிச்சு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த வீடியோவில் சொன்ன உணவு முறைகளை நீங்கள் நோன்பு ஃபுல்லாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நோன்பு வைக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான டயர்ட்னஸுமே தெரியாது. நீங்கள் மற்ற நாளில் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி நோன்பு நேரத்துலையும் ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப புத்துணர்ச்சியாக ஃபீல் பண்ணுவீங்க. இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ மூலமாக நீங்கள் புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நோன்பு வைக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி நோன்பு சம்மந்தமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.